ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கே இருக்கிறது, சென்னையில் இரவிலும் மழை தொடருமா என்பது குறித்து வரைகலையில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. ஓவர் டு யூ. நன்றி பாலவேல். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய அந்த டிட்வா புயலானது படிப்படியாக தமிழ்நாடு கடற்பரப்பிற்கு மிக அருகில் வந்திருக்கிறது. சென்னைக்கு மிக அருகில் வரும் பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னைக்கு மிக அருகில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து இன்றும் நாளையும் இதே போல் மெதுவாக வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகரும். தொடர்ந்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது நம்ம சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்த வரைகளை நமக்கு உணர்த்துகிறது. தற்பொழுது சென்னையை விட்டு விலகி சற்று மேலே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் போதுதான் மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து சென்னையை நோக்கி வந்த வண்ணமே இருந்தன. அதன் காரணமாகத்தான் இன்று காலையிலிருந்தே கனமழையானது கொட்டி தீர்த்தது. தற்பொழுது இந்த சுழற்சியானது சென்னையிலிருந்து வட ஆந்திர கடலோர தென்னாந்திர கடலோர பகுதிக்கு சென்று விட்டதன் காரணமாக கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக சென்னையில் சாரல் மழை தான் பெய்து வருகிறது. தற்பொழுது இதனுடைய மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இனி சென்னைக்கு படிப்படியாக மழை குறையும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று காலை ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுத்திருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து கனமழை நீடித்ததன் காரணமாகவும் தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி வந்ததன் காரணமாகவும் சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை விட்டு விலகி சற்று மேலே வடக்கு வடமேற்கு திசையில் சென்று நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக மேகக்கூட்டங்கள் அனைத்துமே மேல் நோக்கி செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இனி படிப்படியாக மழை குறையும் என்பதையும் இந்த வரைகளை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த மழையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். பெரிய அளவில் கனமழை மிக கனமழை இல்லை என்றாலும் அவ்வப்போது சாரல் மழை, ஒரு சில சமயங்களில் மிக கனமழை பெய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நமக்கு இந்த வரைகளை உணர்த்துகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.